திருக்குறள் என்பது எல்லாவற்றையும் உள்ளடக்கிய பண்டைய ஞானப் பெட்டகம். அதை பற்றி நீங்கள் எவ்வளவு அதிகமாக தெரிந்து கொள்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக உங்கள் வாழ்க்கை ஒளிரும். வணக்கம். நம் வாழ்வை செம்மைப்படுத்தும் வள்ளுவப் பேராசானின் அறிவுக் கருவூலமான திருக்குறளின் 11வது அமுத மொழியை இன்று நாம் அறியலாம். இது 2ஆம் அதிகாரத்தின் முதல் குறள். இன்றைய குறள் அதிகாரம் 2 வான் சிறப்பு. குறள் எண் 11. வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணரற் பாற்று. வானத்திலிருந்து மழையாக நீர் பொழிவதால்தான் உலக உயிர்கள் எல்லா நலன்களும் நிலை பெற்று வாழ்கின்றன. எனவே அந்த மழையே உலக உயிர்களுக்கு அமிழ்தம், அமரத்தன்மையை தரும் உணவு என்று உணரத்தக்கதாகும். வானமே பூமியின் உயிர் ஆதாரம். விண்ணிலிருந்து வரும் மழை இல்லாவிட்டால் பூமியில் எந்த உயிரும் வாழ முடியாது. அந்த வகையில் மழைதான் நமக்கு கிடைத்திருக்கும் உண்மையான அமிர்தம் என்பதை ஆணித்தரமாகச் சொல்கிறார் திருவள்ளுவர். வான் சிறப்பு அதிகாரத்தின் முதல் குறளின் சிறப்பை அறிந்தோம். மழையின் மற்ற சிறப்புகளை அடுத்த குறள்களில் காண்போம்.